guys, welcome back to our channel. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கோயிங் டு திருத்தணி. ஸோ ஏன் திருத்தணி போகிறோம்னா எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு தான் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ இது எங்களோட வந்து 2வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதனால் நாளைக்கு தீபாவளி ஆனிவர்சரியோட சேர்ந்து வருது. ஸோ அதனால் இந்த இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து சரி எங்கேயும் கோயிலுக்கு எதுவும் போனதில்லை, அதனால் வந்து நம்மளும் கூட்டிகிட்டு திருத்தணி போய் நம்ம முருகனை பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவ் வைப்பாக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும், அந்தமாரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றதுக்காக நம்ம திருத்தணி போயிட்டுருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் திருத்தணி ரீச் ஆகிட்டோம். வாங்க போய் முருகனை பார்ப்போம். அம்லு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திருத்தணி கோயில். வந்து இப்போ மலை மேலே போயிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த கோபுரத்தை பார்த்தாலே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், அது வந்து அதுக்கு ஈடு இணையே இல்லைங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பார்த்தா நமக்கு அதை தாங்க சொல்ல போனோம். ஸோ நம்மளே ஃபர்ஸ்ட் டைம் திருத்தணி வர உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் முருகனை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். முருகனை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஓகே, செம்மையாக இருக்கு. நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே திருத்தணி வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி காலையில் இங்கே இருக்க மாரி பிளான் பண்ணோம். சில பார்த்தா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே சென்னையில் கிளம்பும்போது 7:15 இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு 2 hours ட்ராவல். ஸோ வந்துடலாம்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா மணி 9:15 வந்தாச்சு. ஸோ வந்துட்டு எப்படியாவது நம்ம முருகன் கிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா இப்போது சஷ்டி வேற வருது இல்லை. ஸோ அதனால் வந்து கோயிலில் வந்து ரொம்பலாம் கூட்டம் இல்லை, பட் ஓரளவுக்கு மீடியமான கூட்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே போயிட்டு ஒரு அர்ச்சனை வாங்கி முருகனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு முருகனை பார்த்துட்டு, உங்களுக்கு இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப். ஸோ அதான் முருகனை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் இல்லை. அவரோட இடத்துக்கு வந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு உள்ளே வரும்போது வந்து எல்லாம் பட்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே நம்மளும் போட்டுக்கலாமே, அதுவும் கலராக வேறு இருந்தது. நீங்கள் அதை பாருங்களேன். இல்லை இல்லை அவங்க இங்கே போட்டுக்கிறியா? பட்டை போட்டாச்சு. இவருக்கு பட்டை போவானா இவருக்கு ராமந்தான் போடணுமா இவருக்கு? அதனால் இப்போ நம்ம மட்டும் பட்டை போட்டாச்சு. இது ஒன்று நம்மளே கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியே முருகனை தரிசிச்சுட்டு நல்ல ஒரு ஒரு முருகனை பார்க்க வந்தாலே பாசிட்டிவ் வைப்பு தான்.
இந்த வழி தான் போ. எனக்கு பயமா இருக்குடா. நான் நினைச்சேன் போச்சுடா, அங்க இங்க நடக்கணும்னு நினைச்சிட்டேன். நாளைக்கு ஆக்சுவலாக தீபாவளி, எங்களோட வெட்டிங் டேயும் கூட. நாங்கள் வந்து வேறு ஒரு பிளானில் இருந்தோம். இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஐடியாவில் இருந்தோம். நிறைய பிளான் போட்டோம், பட் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியல எங்களால். இன்றைக்கி திருத்தணி வரங்கிறது பிளானே வந்து இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாளாக திருத்தணி வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வருவோங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொல்லுவாங்கள்ல, கடவுள் வந்து முருகன் மனசு வச்சாதான் அவர் அருள் இருந்தால் நிஜமாக நினச்சி பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நிறைய இந்த மாதிரி சொல்லுவாங்க, போகணும்னு நினைப்போம் ஆனால் எங்களால் போக முடியாது. அதே மாதிரி எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும். காலைல எந்திரிக்க முடியுமானே தெரியாமல் இருந்தது. லேட் ஆகிடுச்சு, இவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒர்க் முடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கே போகலான்னு பிளான்லாம் போட்டுட்டோம். ஆனால் நைட்டே 12-1 மணி ஆயிடுச்சா. 4 மணிக்கு எப்படி எதிர்த்து வர போகிறோம், அதுவும் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம். சரி ஓகே பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லை. சரி ஏதாவது ஒரு சொதப்பல் தான் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு, பட் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். இல்லை போகலாம் போய் ஆகணும். எழுந்திரிச்சது என்னமோ 6 மணிக்கு தான் எந்திரிச்சோம். பட் எப்படியும் எப்படா போக முடியுமா அப்படின்னு யோசித்தோம். எப்படியாவது நம்ம முருகன் வீட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பார்த்தாச்சு. 1 ஹவரில் டப்பட்டு எல்லாம் கிளம்புனோம். நம்ம வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். செம்ம ஃபாஸ்ட். டிராஃபிக்கும் இல்லை, எல்லாம் சென்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. தீபாவளியா செம்ம ரோடே ஃப்ரீயாக இருந்துச்சு. அதில் வந்தாச்சு. அப்போ நான் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து நமக்கு எல்லாமே வந்து நல்லதாகவும் நல்ல பாசிட்டிவாகவும் நடக்கும். இந்த வீடியோ நம்ம இனிமே வந்து உங்களுக்கும் எல்லாத்துக்கும் முருகனோட அருள் இங்க பாருங்க தெரியுதா, கோபுரம் திருத்தணி கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். வீடியோ பாருங்கள். நாங்கள் அடுத்தடுத்தது நல்ல என்டர்டெய்னிங்காகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவும் நல்லபடியாக வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் பாரதி அண்ட் தீபா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.